Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் பண்ண போறோம். இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் பண்ணதுக்கு என்னென்ன வேணும்னா சிமெண்ட் வேணும், சாண்ட் வேணும், அப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் ட்ரேயோ அது, அப்புறம் எண்ணெய், அப்புறம் பழைய துணி, அப்புறம் கொஞ்சம் உடைஞ்ச டைல் பீசஸ் வேணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன சைஸில் ஸ்டெப்பிங் ஸ்டோன் வேணுமோ, என்ன டிசைன் வேணுமோ அந்த பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துக்கோங்க. ஸோ நான் ரவுண்ட் செலக்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு பழைய துணியில் இந்த மாதிரி எண்ணெயில் முக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தின் லேயராக வெளியில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நான் வந்து ஒரு 10 ட்ரேஸ் கிட்ட யூஸ் பண்ணுறேன் அட் அ டைம் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஆயில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து உடஞ்ச டைல் பீசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ட்ரேலையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைலுக்கு நல்ல சைடு வந்து கீழே பார்க்க நம்ம வைக்கணும் இந்த மாதிரி. ஸோ உங்கள் எல்லா ட்ரேலையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் சிமெண்ட் வந்து ஒரு பார்ட் சிமெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் மண் வந்து அதுக்கு 4 மடங்கு எடுக்கணும். ஸோ 1:4 ரேஷியோவில் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த சிமெண்டையும் மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அவ்வளோத்தையும் எடுத்து இந்த ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மிக்சரை எடுத்து அதில் போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடலாம். இதை விட்டுட்டு நம்ம இந்த ட்ரேயை லைட்டாக ஒரு ஷேக் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சா ஏர் பபிள்ஸ்லாம் அதில் வந்து வெளியில் வந்துடும் மேலே. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1.5 to 2 days வந்து க்யூர் பண்ண வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து 2 நாளைக்கு அப்புறம் நான் எடுத்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு பண்ணிங்கன்னா இன்னொரு டைல் பீஸ் வச்சு இந்த சைடில் ஏதாவது கொஞ்சம் ஸ்பில்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த ட்ரேயை தலைகீழ கமத்தினோன்னா நம்ம ஆயில் தடவி இருக்கனால அது ஈஸியாக வெளியில் ஸ்லைட் ஆகி வந்துடும். சின்ன பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. ஸோ இப்போ அந்த டைல் பீசஸ் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு டைல் பீஸ் வச்சு அதை இப்படி லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வச்ச டைல் பீசஸோட சைட்லாம் தெரியும். ஸோ இன்னொரு டைல் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் நம்ம வந்து மேலே உள்ள இந்த தின் சிமெண்ட் லேயரை வந்து இன்னொரு டைல் பீஸ் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம பண்ண மற்ற ஸ்டெப்பிங் ஸ்டோனும் இதுதான் 5 பீஸ் பண்ணோம்ல பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தரையில் வச்சுட்டு அதை சுற்றி ஸ்டோன்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சிண்டர் ஸ்டோன் போட்டனால நான் சும்மா அதுக்கு மேலேயே வச்சுட்டேன். ஸோ என்ன பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு மழை எதாவது வந்தாலும் உங்களுக்கு இதில் நடந்து போகிறதுக்கும் ப்ளஸ்ஸு கார்டனுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். பாய்.